ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி பாப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2க்குரிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஜென்ரல் நாலேஜ். ஆல்ரெடி பார்ட் 5 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட எத்தனை மடங்கு அதிக வெப்பத்தை உறிஞ்சும்? நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட எத்தனை மடங்கு வெப்பத்தை வந்து உறிஞ்சும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 300 மடங்கு உறிஞ்சும். இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு வந்து எவ்வளோ வெப்பத்தை உறிஞ்சுதோ அதை விட ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வந்து 300 மடங்கு வெப்பத்தை உறிஞ்சும். ஒரு குறிப்பிட்ட எடை அளவுக்கு ஹைட்ரஜன் எரிநிலையால் கிடைக்கும் வெப்பம் ஹைட்ரோ கார்பனை விட எத்தனை மடங்கு அதிகம்? ஒரு குறிப்பிட்ட எடை அளவு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து எரிநிலையால கிடைக்கக்கூடிய வெப்பம் ஹைட்ரோ கார்பனை விட, ஹைட்ரஜன் எரிக்கும்போது எவ்வளோ கிடைக்கும், ஹைட்ரோ கார்பனை எரிக்கும்போது எவ்வளோ கிடைக்கும், அது மாதிரி கம்பேரிஷன்ல ஹைட்ரஜனை எரிக்கும்போது கார்பனை விட 2.5 மடங்கு 2.5 மடங்கு அதிகமாக இருக்கும் வெப்பம் கிடைக்கும். நமது மூளை வந்து எந்த ஸ்பீடில் வேகத்தை வந்து அனுப்புது? தகவல் எல்லாமே வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒரு யாராவது டச் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு தீ பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு உடனே ஃபீல் ஆகுது இல்லையா? இப்போ அது எவ்வளோ ஃபாஸ்ட், தீ பட்ட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஓகேவா? அதுக்குள்ளே அது என்னாகும், இந்த தீ பட்டது அந்த நரம்பு வழியாக மூளைக்கு போய் மூளையிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து சுடுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியப்படுத்துது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்பீடு டக்குன்னு வச்சோடனே அந்த சூடு பட்டோடனே நம்மளுக்கு இதாயிருது இல்லையா? இப்போ அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விழுகிறோம், ஒரு அடிப்படுது, டக்குன்னு உடனே வலிக்குது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு ஸ்பீடில் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ஓகேவா? அப்போ நமது மூளை வந்து தகவலை எந்த வேகத்தில் அனுப்புது? 375 கிலோமீட்டர் பர் அவர். 375 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் நம்ம மூளை வந்து இன்ஃபர்மேஷனை அனுப்புது. ஓகேவா? ரத்தத்தில் உள்ள புரோத்ராம்பின் எதனுடன் தொடர்புனா ரத்தம் உறைதல். ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரோத்ராம்பின் அப்படிங்கிறது வந்து எதோட தொடர்பு ரிலேட் ஆனது அப்படின்னா ரத்தம் உறைதல். பாலூட்டிகளில் ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது இது தூண்டுறதுனால எது உற்பத்தி ஆகுதுன்னா பால். பாலூட்டிகளில் ப்ரோலாக்டின் தூண்டுவதால் உற்பத்தி ஆகுது பால். லெப்லான் அப்படிங்கிறடைய கெமிக்கல் நேம், அதாவது வேதியியல் பெயர் வந்து என்ன, வேதிப்பெயர் என்னன்னா பாலி டெட்ரா புளோரோ எத்திலீன். டெட்ரானா என்னது? 4. இப்போ 4 புளோரின் அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன்ல வரும். ஓகேவா? லெப்டான் என்பதன் வேதிப்பெயர் பாலி டெட்ரா புளோரோ எத்திலீன். பின்னோக்கு பிணைப்பை உண்டாக்கும் சேர்மங்கள் எது? பின்னோக்கு பிணைப்பை உண்டாக்கும் சேர்மங்கள் உலோக கார்பமைல்கள். பின்னோக்கு பிணைப்பை உண்டாக்கக்கூடிய சேர்மங்கள் உலோக கார்பமைல்கள். இயற்கையில் ஓசோன் படலம் உருவாக காரணம் யூவி கதிர்கள். அப்சர்வேட்டரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இயற்கையிலே ஓசோன் படலம் உருவாக்க காரணம் யூவி கதிர்கள். ஆக்சிஜனோடு இடையீடு அடைவதால் நடக்குது. யூவி கதிர்கள் வந்து ஆக்சிஜனோடு இடையீடு அடையறதுனால இந்த ஓசோன் படலம் உருவாகுது. மைய விலக்கல் முறையின் போது எது கடைசியாக படியக்கூடியது? மைய விலக்கல் முறையில எது கடைசியாக படியுதுன்னா ரிபோசோம். ரிபோசோம் தான் கடைசியா படிஞ்சிருக்கு. குரோமோசோம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்திய ஆண்டு. குரோமோசோம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்ப அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா 1888 அறிமுகப்படுத்திட்டாங்க. உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கிய காரணம் வாழிட அழிவு. உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கிய காரணம் என்னது? வாழிட அழிவு. தாவரங்களும் விலங்கினங்களும் வசிக்கும் இடத்தொகுதியானது சமூகம் சொல்வது. தாவரங்களும் விலங்கினங்களும் வசிக்கக்கூடிய இடத்தொகுதி சமூகம். ஜெர்மானியத்துல வந்து பிமனை எண்மனை இருக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா? அது சந்திக்கக்கூடிய மின்னழுத்த அரண் மதிப்பு எவ்வளவுன்னா 0.3 வோல்ட். ஜெர்மானியத்துல சிலிகான் ஜெர்மானியம் இந்த கேட்டகரி எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல வந்து பிஎன் சந்திக்கக்கூடிய மின்னழுத்த அரண் மதிப்பு 0.3 வோல்ட். மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பை பெற்றுள்ள சேர்மம் நீர். மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பை பெற்றுள்ள சேர்மம் நீர். பனிப்புகை என்பது வாயுவில் நீர்மம் உள்ள கூழ்மம். பனிப்புகை அப்படிங்கிறது வாயுவில் நீர்மம் உள்ள கூழ்மம். பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை டியூபெக்டமி. பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை டியூபெக்டமி. சூரிய ஒளி வைட்டமின் என்று எந்த வைட்டமினை சொல்றோம்னா வைட்டமின் டி. எல்லாத்துக்குமே தெரியும் விட்டமின் டி. சூரிய ஒளியில நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி வந்து இருந்தா நம்ம பாடியில விட்டமின் டி இருந்தாதான் கால்சியம் அப்சார்ப்ஷன் இருக்கும். விட்டமின் டி குறைஞ்சிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கால்சியம் அப்சார்ப்ஷன் இருக்காது. நீங்க என்னதான் கால்சியம் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் விட்டமின் டி இருந்தாதான் அது உங்க உடம்புக்கு அது எடுத்துக்கும். ஓகேவா? அந்த சத்தை வந்து உறிஞ்சிருக்கும். அப்படின்னா விட்டமின் டி இருந்தாதான் கால்சியம் சத்து உரியும். விட்டமின் டியே ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கால்சியம், நீங்க என்னதான் கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அதுல இருந்து உங்களுக்கு
பாடி அதில் இருக்கக்கூடிய கால்சியமை எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ அதனால விட்டமின் டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் அப்சார்ப்ஷனே நடக்கும். டேஸ் ரெனின் என்னும் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது சிறுநீரகங்கள். எது வந்து ரெனின் அப்படிங்கிற ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது? சிறுநீரகங்கள். ஓகே. உலக அளவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகுமுறை எஸ்ஐ யூனிட்ஸ். மேக்ஸிமம் எல்லா இதுலயும் எஸ்ஐங்கிற வேர்டு தான் இருக்கும். இந்த எம்கேஎஸ்ங்கிறது ரேராக தான் இருக்கும். எம்கேஎஸ் அல்லது எஸ்ஐ யூனிட். உலக அளவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகுமுறை எஸ்ஐ யூனிட். ஆய்வுக்குழல் புனலாய்வில் பயன்படுத்தப்படும் உப்பு சோடியம் பைகார்பனேட். ஆய்வுக்குழல் புனலாய்வுல எந்த உப்பு பயன்படுத்துறாங்கன்னா சோடியம் பைகார்பனேட். ஓகே, ஒன்ஸ் அப்படி ரிவைஸ் பண்ணிக்கலாம். நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட எத்தனை மடங்கு அதிக வெப்பத்தை உறிஞ்சது? 300 மடங்கு. ஒரு குறிப்பிட்ட எடை அளவுக்கு ஹைட்ரஜன் எரிநிலையால் கிடைக்கும் வெப்பம் ஹைட்ரோ கார்பனை விட எத்தனை மடங்கு அதிகம்? 2.5. 2.5 மடங்கு, 2.5 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நமது மூளை தகவலை எந்த வேகத்துல அனுப்புது? 375 கிலோமீட்டர் பர் அவர். அவ்வளவு ஸ்பீட்ல நம்ம மூளை வந்து இன்ஃபர்மேஷனை அனுப்புது. ஸோ ரத்தத்தில் உள்ள புரோத்ராம்பின் எதனுடன் தொடர்புது? ரத்தம் உறைதல். பாலூட்டிகளில் புரோலாக்டின் தூண்டுவதால் உற்பத்தியாவது பால். லெப்லான் அப்படிங்கிறது வேதிப்பெயர் பாலி டெட்ரா புரோலோ எத்திலேன். பின்னோக்கு பிணைப்பை உண்டாக்கும் சேர்மங்கள் உலோக கார்பமைல்கள். இயற்கையில் ஓசோன் படலம் எதனால உருவாகுது? காரணம் என்ன? யூவி கதிர்கள் வந்து ஆக்சிஜனோடு இடையீடு அடையாததுனால ஓசோன் படலம் உருவாகுது. மைய விலக்கல் முறையின் போது எது கடைசியாக படியக்கூடியது? ரிபோசோம். குரோமோசோம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1888. உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து வாழிட அழிவு. தாவரங்களும் விலங்கினங்களும் வசிக்கும் இடைத்தொகுதியானது என்னன்னு சொல்லுவோம்? சமூகம்னு சொல்லுவோம். ஜெர்மனியம் பிஎன் சந்திக்கும் மின்னழுத்த அரண் மதிப்பு 0.3 வோல்ட். மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பை பெற்றுள்ள சேர்மம் நீர். பனிப்புகை அப்படிங்கிறது என்னன்னா வாயுவில் நீர்மம் உள்ள கூழ்மம். பனிப்புகை அப்படிங்கிறது என்னது? வாயுவில் நீர்மம் உள்ள கூழ்மம். பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை டியூபெக்டமி. சூரிய ஒளி விட்டமின் என்று எதா சொல்றோம்னா வைட்டமின் டி. டேஸ் ரெனின் என்னும் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது சிறுநீரகங்கள். உலக அளவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகுமுறை எஸ்ஐ யூனிட் அல்லது எம்கேஎஸ். ஆய்வு புனல் ஆய்வில் பயன்படுத்தப்படும் உப்பு சோடியம் பைகார்பனேட். ஓகேவா? ஓகே, இது ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஏற்கனவே புதுசாக வர்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாமே நம்ம தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை கண்டினியூஸாக படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.